அறிவியல்ங்கிறது அவங்களுக்கு தேவைப்படுற. ஆனா இன்னைக்கு எல்லாமே ப்ரூவ் பண்ண முடியுமா, ஆதாரம் கொடுக்க முடியுமா, கும்பிட்டுட்டா கிடைச்சிருமா, சாமி கோயிலுக்கு போனா கிடைச்சிருமா, பரிகாரம் பண்ணா கிடைச்சிருமா, ஜாதகம் பார்த்தா கிடைச்சிருமா, இது நடந்தது அவங்க சொல்லவே இல்லை. இப்படி எல்லாமே நம்ம அறிவியல் ரீதியாகவும் நம்ம படிப்பறிவின் ரீதியாகவும் அறவரையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்மீகம்ங்கிற விஷயத்த தவிர்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அறிவியல் வளர 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 ஆன்மீகம் தோத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த சந்நிதியில் இதை உட்காந்து பேசுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு ஜோதிடத்தில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அனுமானிப்பவன் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். தீர்மானிப்பது இறைவன் தான். அதை தீர்மானமாக எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது, டாக்டரே சொல்ல முடியாது. அப்போது ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், இப்போ முதலையாவது ஜாதக நோட் இருந்தது, இப்போலாம் ஒரு பேப்பரை கொடுத்துட்டு நீங்களே சொல்லுங்கள், எங்கள் அம்மா இருக்காங்களான்னு சொல்லுங்கள், எங்கள் அப்பா இருக்காங்களான்னு சொல்லுங்கள், எனக்கு எத்தனை குழந்தைன்னு சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்காரம்மா நான் எப்போ கல்யாணம் பண்ணிட்டுனா இல்லையான்னு சொல்லுங்கிறீங்க. ஆனால் டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்து எனக்கு என்ன வலிக்குதுன்னு சொல்லி நீ படிச்சிருக்கீல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் அந்த காலத்தில் நம்ம கோமனாண்டியை போன உடனே நாடியை பிடிச்சி பார்த்துட்டு உனக்கு இந்த பிரச்சனை, இந்த மருந்து சாப்பிடு, 3 நாளில் சரியாயிடும் சொன்னாங்களா இல்லையா? எதை வச்சு எந்த ஸ்கேன் எடுத்தோம், எந்த டெஸ்ட் எடுத்தோம், ரத்த டெஸ்ட் எடுத்தோம், யூரின் டெஸ்ட் எடுத்தோம். இன்றைக்கு வேர்வையை தவிர எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, இன்னும் வேர்வை தான் டெஸ்ட் எடுக்கல, மற்ற எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. ஆனால் இன்னும் அந்த வியாதியை முற்றிலும் குணமாக்கக்கூடிய அறிவியல் இன்னும் வரல. அதாவது ஒரு ஜோதிடத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகமாக இருக்கட்டும், ஆன்மீகமும் ஜோதிடமும், அதாவது இறை வழிபாடும் இறைவனும் ஜோதிடமும் ஒன்று கலந்தது. கிரகங்கள் இல்லாமல் தெய்வங்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லாமல் கிரகங்கள் இல்லை. ஒரு தெய்வமே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ரொம்ப வருஷமாக பூட்டி கிடக்கும், ரொம்ப வருஷமாக யாருமே போக மாட்டாங்க. அதுக்கு ஆட்பட்ட குடும்பம் மட்டும்தான் அதை பராமரிச்சுட்டு வாரம் ஒருக்கா சுத்தம் பண்ணிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அளப்பெரிய கூட்டமாகி அந்த கோயில் பிரசித்தி பெற்று வந்துடும். திடீர்னு ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போது ஒரு சில ஊரில் பார்த்தீங்கன்னா கோயில்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலெலாம் எங்கள் தாத்தா மாட்டெல்லாம் நாங்கள் அப்படி மலையேறி போய் அப்படி பொங்க வச்சு தான் பண்ணோம், இன்னைக்கு கேப்பாரத்து கிடக்குதுன்னு சொல்கிற கோயிலெலாம் உண்டு. அப்போ ஏன் ஒரு சாமிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சிறப்பான ஒரு விஷயமும் ஒரு காலகட்டத்தில் மங்குன நிலைமை இருக்குது அப்படின்னா அது கிரகங்களினுடைய அல்லது அந்த கட்டடங்களினுடைய ஆஸ்டார அனுஷ்டான அந்த விதிகள் தான் அதுக்கு காரணம். இதுவும் கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. அப்போ கிரகங்கள் வேற, இறைவன் வேறங்கிறதுல ரெண்டும் ஒன்று தான். இன்றைக்கு அறிவியலில் பார்த்தீங்கன்னா அணு அப்படிங்கிறத இப்போதான் நம்மளோட நெப்டியூன் புளூட்டோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அணுவிலும் அணு அப்படிங்கிறத இன்னைக்கு தான் நம்ம சயின்ஸ் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம முப்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னைக்கும் பரம அணுன்னு ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிருக்காங்க. கணக்கில் பரம அணுக்கள் அப்படிங்கிறத எழுதி போச்சாங்க. அப்போ பரம அணுன்னா என்னங்க? அணுவை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அணுதான் நம்ம உடம்புல இருக்கிற செல். பரம அணுங்கிறது நம்மளுடைய பரம்பரையினுடைய அணு. அப்போ எத்தனை ஜென்மத்துக்கு உண்டான அணு உன் உடம்புல இருக்குதுங்கிறத அன்னைக்கே நம்ம பாடங்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இல்லையா? அப்போ அதை விட அவங்க அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அறிவியல் அப்படின்னு நீங்கள் எல்லாம் இன்னைக்கு நாகரீகம் வளர வளர படித்த படிப்பு அப்படிங்கிறது ஆன்மீகத்தை வளர்த்துதான்னா எனக்கு தெரிஞ்சு குறைவாக இருக்குது. அது மன கஷ்டத்தோட நானும் சொல்கிறேன். ஆனால் அன்றைக்கு அதை தெரிந்து கொள்ள ஆன்மீகமும் கோவில்களும் பிரசித்தி வாய்ந்து வந்தது. அதனுடைய கட்டமைப்பு வலுவாக இருந்துச்சு. இது ஒரு வகையில் இருக்குதுன்னா இப்போ நம்ம அது அப்படியே வச்சுட்டு ஜோதிடத்தை வச்சுட்டு இங்கிட்டு வருவோம், சாமிக்கு வருவோம். ஆன்மீக லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஆடி மாதம் எதற்கு சிறந்ததுன்னா அம்பாளுடைய, இது சிம்பிளா சொல்ல போனா ஒரு தேவ கன்னிகை சாபத்தால பூலோகத்துக்கு வர்றாங்க. பூலோகத்துக்கு அம்பிகையா வேப்ப மரமாக அவதாரம் எடுத்து நிற்கிறாங்க. வேப்ப மரமா அவதாரம் எடுத்து கசப்பா போய் அந்த இடத்துல நீ அருள்பாலி தேவ கன்னிகை வர்றாங்க. வரும்போது அது மாரியம்மனா மற்றவர்களுடைய மாங்கல்ய பாக்கியம், கணவனை பிரிஞ்சு கணவனை இழந்து
அந்த மங்கலியத்தினால பாதிக்கக்கூடிய பெண்களுக்காக இருக்கட்டும், நோய் நொடிகளுக்காகட்டும், அதே கசப்பை வைத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பரம்பணும். அப்போ தேவலோக கன்னிகை எத்தனை பெண்களிடம் தான் அவங்களுடைய குணம்ங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ பூலோகத்துக்கு சாபத்தால வந்த பெண்ணு கூட நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது வந்து உட்காருது. அதுதான் மாறி. அப்போ அந்த அம்பிகை வந்து உட்காரும் போது என்னாச்சுன்னா, அது சாபத்தால வந்தாலும் அது மாறி நம்மளா அவதாரம் எடுத்த மாறும் நாடி. இன்னொன்று என்னன்னா, இப்போ வேப்ப மரத்துக்கு நம்ம பேசும்போது வைத்திருக்கிறாங்க, வேப்ப மரத்துக்கு அரசு ஆடி மாசத்துல காற்றுல அதிகமாக வரும். அதை விட இன்னொன்று என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய தட்பவெப்ப நிலை மாற்றம்ங்கிறது ஆணி மாசம் மழை பெய்யும். இப்ப பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா காவிரியில இப்ப பெருக்கெடுத்து ஓடுது. இது வரைக்கும் தண்ணி எடுத்து விட்டாங்க. மேட்டூர் டேம்ல இருக்குது. எங்க ஊர்ல காவிரி அமராவதி ரெண்டுமே இருக்கு. தருவது பெருக்கெடுத்து ஆடி வளர்ந்து இந்த வருஷம் கிடச்சதியா இருக்கு. போன வருஷம் தண்ணி வரல, இந்த வருஷம் கிடச்சதியா இருக்கு. அத்தனை பெண்களும் ஆடி வந்த தண்ணி பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாங்கல்யத்தை கழிச்சு எல்லாத்துக்கும் ஒரு மாரியினுடைய கஷ்டத்தை வச்சு அதில் எல்லாத்துடைய மாங்கல்யத்தையும் கழட்டி வச்சு எடுத்து போட்டு கைது மாற்றிக்கிறதா இருக்கும். கன்னிமார்கள் குழந்தைகளை கொண்டு வந்துச்சு கன்னிமார்கள் வழிபாடு பண்ணுவதாகட்டும். காவிரி கரையில் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, வருஷம். இதை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிறது இந்த ஆணி ஆடியில மழை பெஞ்சு இந்த தட்பவெப்ப நிலை சித்திரை வைகாசிலாம் பயங்கரமான வெயில் இல்லைங்களா. அதுக்கப்புறம் மழை பெய்யும் போது தண்ணி வரும்போது அந்த தட்பவெப்ப நிலையினுடைய உஷ்ணம் தாங்காம எல்லாத்துக்கும் அம்மை போடும். நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளை விட ஆடு மாட்டுகளுக்கு கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா கற்றுகளும் அம்மை போடும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மெயினாக தாங்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தாங்காம கோயில்களுக்கு இதுக்கு இன்னைக்காட்டெல்லாம் ஊசி மாற்றலாம் கிடையாது. அதெல்லாம் போய் மாரியர்கள் கொண்டு போய் போட்டது, வேப்பலையில் படுத்து வச்சிருந்தது, தீர்த்தம் கொண்டு போய் டெய்லியும் கொடுக்கறது, வேப்பலையிலேயே தடவுறது. இதுதான் அந்த உடம்பினுடைய உஷ்ணத்தை குறைச்சாங்க. இது ஏன் அப்படின்னா, இதற்கு அந்த ஆடி மாதம் கோயிலை நோக்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு அப்படிங்கும்போது என்னன்னா, ஆடி மாதம் ஆடி கஞ்சின்னாங்க. இது ஒரு பக்தியோட காய்ச்சின கஞ்சி. இன்னைக்கு இதை நான் ஒரு அஸ்ட்ராலஜரா இருந்து சொல்லலாமான்னு தெரியல. ஒரு ராய்கூழ் காய்ச்சி, கம்மங்கூழ் காய்ச்சி, 2 வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் 2 மல்லித்தலையும் போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. சத்தியமா அப்படி பண்ணக்கூடாது. கஞ்சின்றது இன்னைக்கு அப்படிதான் வைக்கிறாங்க. ஆளாலும் கொண்டு வந்து ஒரு பொடியை போட்டு அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதுல நம்ம முன்னோர்கள் கலந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கஞ்சி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூழ காய்ச்சி அதில் சூடாக இருக்கும்போது ஒரு துணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிமதுரம், சின்ன வெங்காயம், ஜீரகம், குறிஞ்சி வேறு, சிப்பிலி, சிறுகடுவம், முத்தி வேறு, கடலாடி வேறு, இதெல்லாம் புளிஞ்சி வேறு, இதெல்லாத்தையும் ஒன்றா ஒரு துணியில் வெள்ளை துணியில் கட்டி அதை அப்படியே உள்ளே போட மாட்டாங்க. அதெல்லாம் கட்டி அந்த கொதிக்கிற கஞ்சியில் அதை வைப்பாங்க. அந்த துணியை உள்ளே விடுவாங்க. அதனுடைய சாறு அந்த கஞ்சிக்குள்ளே இறங்கும். கஞ்சிக்குள்ளே இறங்குனா அந்த கஞ்சியை அம்மா பார்த்தோ அல்லது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களோ, அந்த வெள்ளிக்கிழமை நாள் வரக்கூடிய பெண்களுக்கோ பக்தர்களுக்கோ எல்லாத்துக்கும் அந்த கஞ்சியை கொடுத்து அவங்க அதை குடித்தாங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த முழங்கு, அந்த அம்மை போட்டு உள்ளே இருக்கிற புண்ணு, வெளியில் இருக்கிற புண்ணு தான் நமக்கு தெரியும், உள்ளே இருக்கிற புண்ணு தெரியாது. முதல்ல உள்ளே போட்டு தான் வெளில வரும். அப்போ அந்த கஞ்சியை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற முழங்கெல்லாம் போய் அவங்களுக்கு அது பூரணமாக குணமாகும். அப்படிங்கிறதுனால தான் அந்த ஆடி கஞ்சின்னு ஒன்று வச்சாங்க. நம்ம நாகரீகம் கருதியா இல்லை தெரியாமையா அது தெரியல, ஆனால் குறைஞ்சிச்சு. இன்றைய வழிபாட்டு முறைகள் கூட குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன் நான். இதை சொல்கிறதுக்கு கோயிலில் இருக்கிற ஐயரோ அண்டாரங்களோ அதை வந்து சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கணும், அல்லது அவங்க அதை செய்யணும். இன்னைக்கு அதுவும் தோற்றுச்சு. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, இந்த ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆடியில ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயிக்கு உழுவுற கலப்பையும் குத்துற உழப்பையும் ஆயுதமாக கொண்ட அம்பாள் தான் வராகி.
அவ அவதரித்த உள்ள அவள் அவதரித்த மாதமும் இந்த மாதம். அப்போ என்னன்னா இந்த இந்த அப்போ ஒரு உழவனுக்கு தேவையான கலப்பையையும் உலக்கையையும் பெண்களுக்கு ஆண்களுக்கு உண்டான ஒரு ஆயுதத்தை வச்சு அவதரித்த வராகி அம்மனும் சரி, பூமாதேவி அவதரித்த மாதமும் இந்த ஆடி மாதம். நமக்கு இன்றைய டெண்டிங்ல எல்லாம் தெரிஞ்சது ஆண்டாள் தான். ஆடிப்பூரத்துல பிறந்த அம்பாள், சூடி கொடுத்த சுழற்கொடியார் ஆண்டாள் தான். அவங்க அவதரிச்சதும் இந்த மாதம் தான். இந்த மாதிரி அம்பிகைக்கு இன்னும் நிறைய இருக்கு. சக்தியினுடைய பல அவதாரங்கள் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ சக்திக்கு தானா, ஏன் சூரியனுக்கு சிவனுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா, சூரியனே நெருப்புன்னு சொல்லுவோம், சூரியன் கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம், நெருப்புன்னு சொல்லுவோம். சூரியனே இந்த மாதத்துல ஒரு நெருப்பு கிரகம் நீர் ராசியில போய், கடகம்ங்கிறது நீர். இப்ப ஆடி மாசம் நீர் மாசம். இந்த மாதத்துல வந்து சூரியன் உட்காரும் போது சூரியனே தன் பலத்தை அளந்துருவோம். அதனால கொஞ்சம் வேலை பார்த்தாங்கன்னா தூக்கி போட்டு கீழே போட்டு வீட்டுக்காரன் நெஞ்சு மேல காலை வச்சு உட்கார்ந்துருக்கிறதும் இந்த அம்பாள் தான். அப்போ என்னன்னா அந்த 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 பலத்தை, அவனோட சக்தியினுடைய பவரை தாங்க முடியாத, அந்த கணவனும் தாங்க முடியாதுங்கிறது சொல்றதும் இந்த அம்பாள் தான். அது காளியினுடைய. அப்போ இது சாந்தமான அம்மன்ல இருந்து, உழவர்களுக்கு உண்டான விஷயத்துல இருந்து, ஒரு நோய் நொடியில இருந்து எல்லா வகையிலையும் சக்தி அவதாரம் எடுத்த மாதம் இந்த மாதம். இந்த மாதத்துக்கு அது ஒரு பெரிய சிறப்பு. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இப்ப மாரி, கருமாரி, நாகாம்பிகை, இதெல்லாம் அந்த நாக தேவதை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கோ மாங்கல்யத்துக்கோ ரொம்ப முக்கியமாக. நீங்கள் ராகுல்ய தோஷம், மாங்கல்ய தோஷம், கல்யாணம் ஆகாதது, ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னாலே கல்யாணம் நடக்கும்.